Taste the Daily. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சாக்கடையில் 6 மாத ஆண் குழந்தை சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜலகண்டாபுரம் பேரூராட்சி காமராஜர் நகரில் சாக்கடை கால்வாயில் பச்சிளம் ஆண் குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் புரட்சி தலைவியால் தொடங்கப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திமுக முடக்கியதால் பச்சிளம் குழந்தைகளை கொன்று வீசிச் செல்லும் அவலம் அதிகரித்துள்ளதாக மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே ஏற்பட்டுள்ள பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த மழையின் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் சேதமடைந்து காணப்படுகிறது. குறிப்பாக வாகனத்தில் செல்பவர்கள் இந்த பள்ளங்களால் விபத்துக்குள்ளாகி படுகாயம் ஏற்படும் நிலை உள்ளது. எனவே போர்க்கால அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலையில் உள்ள பள்ளங்களை சரி செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆங்காங்கே இருக்கக்கூடிய குண்டும் குழிகளால இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய நிலைமையெல்லாம் உயிருக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுகிறது. ஆகவே அரசு இதை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த சாலைகள் எல்லாம் செப்பனிடப்பட வேண்டும் என்பது நாங்கள் அரசுக்கு கொண்டு செல்ல விரும்புகிறோம். இதற்காக 28 கோடி ரூபாய் பராமரிப்புக்காக நிதி ஒதுக்கியதாக சொல்லப்படுகிறது. அந்த நிதியெல்லாம் என்ன ஆயிற்று என்ற பெருத்த சந்தேகம் எழுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். கொசப்பாளையம் பகுதியில் சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து 6,40,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் பூஜை செய்து சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.